ஹாய், நான் Adeeb. செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஒரு ஈவெண்ட்ல iPhone 14 சீரிஸ் அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸை பற்றின வீடியோ தான் இது. அப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். iPhone போன வருஷம் பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. iPhone 13 mini, iPhone 13, iPhone 13 Pro, iPhone 13 Pro Max. ஆனால் இந்த தடவை லான்ச் பண்ண போகிற 14 சீரிஸில் பார்த்தீங்கன்னா மினி வேரியண்ட் இருக்காது. அதுக்கு பதிலாக iPhone 14, iPhone 14 Max, iPhone 14 Pro, iPhone 14 Pro Max இப்படி 4 மாடல்ஸ் தான் ஐஃபோனு லான்ச் பண்ண போகிறாங்க. iPhone 14ஓட ஒரு லார்ஜ் டிஸ்பிளே இருக்கிற வேரியண்ட் தான் இந்த மேக்ஸ் வேரியண்ட். ஃபோனோட ஃப்ரண்ட் சைடு டிசைன் பார்த்தீங்கன்னா iPhone 14 மேக்ஸில் iPhone 13 கொடுத்த மாதிரியான ஒரு நோச் டிஸ்பிளே தான் வரப்போகுது. ஆனால் iPhone 14 Pro, iPhone 14 Pro Maxில் பார்த்தீங்கன்னா ஒரு பில் ஷேப்டு நோச்சு தான் கொடுக்க போகிறாங்க. இதில் அந்த பில் ஷேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி தான் வரப்போகுது. இந்த பில் ஷேப்டு டிசைன் பார்த்தீங்கன்னா iPhone 8 இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியிலிருந்தே அந்த ஒரு டிசைனை அவங்க ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன்ஸோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஸ்பீக்கர் கேமரா அலைன்மெண்ட்டோட டிசைன் தான் இப்போ புதுசாக அவங்க பில் ஷேப்டு நோச்சாக கொண்டு வந்திருக்கிறாங்க. iPhone 14 சீரிஸில் வர எல்லா ஃபோனும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் iOS 16 தான் வரப்போகுது. நார்மலாக ஐஃபோனோட ரெகுலர் வேரியண்ட்டுக்கும் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் ஐஃபோனோட 14 சீரிஸில் பார்த்தீங்கன்னா iPhone 14க்கும் iPhone 14 Pro வேரியண்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். iPhone 14ல் கொடுக்காத பல ஃபீச்சர்ஸுமே iPhone 14 Proவில் நமக்கு கிடைக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி தான் வைப்பாங்க. iPhone 13 சீரிஸை விட பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக iPhone 14 சீரிஸில் கொடுப்பாங்க. அப்புறமா ப்ரோ வேரியன்ட்ஸில் 8K வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். பின்ன ப்ரோ வேரியன்ட்ஸில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபீச்சரை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க இந்த தடவை. இந்த ஃபோன்ஸில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா iPhone 14 Maxில் போன வருஷம் கொண்டு வந்த A15 Bionic சிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ரோ வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வர போகிற ஆப்பிளோட A16 Bionic சிப்பு தான் வரப்போகுது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தான். அப்புறமா ஐஃபோனோட 13 சீரிஸ் வரும்போது சேட்டலைட் கனெக்டிவிட்டிங்கிற ஃபீச்சர் அந்த ஃபோனில் இருக்குங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 13 சீரிஸில் கொடுக்கல. 14 சீரிஸில் அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த 14 சீரிஸில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் வரப்போகுது. இங்கே ஒரு லார்ஜ் சென்சர் கொடுக்கறதுனாலே கேமரா பம்பும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 48 மெகா பிக்சலுக்கான கேமராஸ் ஐஃபோனோட ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெகுலர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். 14 ப்ரோ வேரியண்ட்டில் இருக்கிற டெலிஃபோட்டோ லென்ஸில் ஆப்பிள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வர போகிறாங்க. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓலங்கிற நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.